நம்ம கவனத்துல கொண்டு போய் சேர்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள், எஸ்பி எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு என்ன நடந்தது என்று கேட்டறிந்து இதில் இருக்கின்ற நியாயத்தை, பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கேட்டறிவதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ மரியாதைக்குரிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் காவல்துறை தரப்புல இருந்தும் நம்மகிட்ட பேசினது எல்லாருமே நீங்க இருந்தவங்க கேட்டிருப்பீங்க. அதுல இருக்கின்ற நீண்டகால பிரச்சனை 43 சென்ட் இங்க இருக்கின்ற ஆதிராவிட மக்களுக்கு பாத்தியப்பட்டது என்று அரசு தரப்பிலிருந்தே அது ரெக்கார்டு இருக்கு என்பதை நம்ம காட்டியிருக்கிறாங்க. 17 சென்ட் அது பாதை, மொத்தம் 60 சென்ட். அதுல ஒரு தனிநபர் ரெசார்ட் கட்டி ஆக்கிரமிச்சிருக்கிறார். இப்ப நம்ம 3 கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்டறிந்து 3 கோரிக்கையை நம்ம சொல்லிட்டோம். முதல்ல அதுல ஒரு பென்சிங் போடணும். இதுல 43 சென்ட்டும் ஆதிராவிட மக்களுக்கு சொந்தமானது, அதுல எந்த ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது. இந்த 43 சென்ட்டுக்குள்ள எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ, எங்கெல்லாம் ரெசார்ட் கட்டி இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் போட் இருக்கோ அதெல்லாம் அகற்றி விட்டு அது 43 சென்ட்டை பென்சிங் போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை கட்டாயம் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அது லீகலா, சட்டப்படி, சட்டத்திற்கு புறம்பானதல்ல, சட்டத்திற்கு புறம்பானதல்ல. இந்த சொந்தம், இந்த யாருக்கான சொந்தமோ அல்லது யாருக்கு லீகலா இருக்கோ அந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்குறோம். லீகலா தான் நம்ம சொல்றோம். அப்ப இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இது எடுக்கணுங்கிறது, அதான் ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, தாக்குதலை, மக்கள் மீது நடத்திய தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்யணும் நம்ம சொல்லுவோம். அதனால காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒப்புக்கொண்டார்கள். அதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அது நாளைக்கு நடக்கும். நாளைக்கு 3 மணிக்கு இது குறித்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமாக எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சமூக நல்லிணக்கம் வேணும்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தாக்குதலுக்குள்ளாகவோ அல்லது சண்டையிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே சமூக நல்லிணக்கத்தின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக நீதித்துறையினுடைய அமைச்சர் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். சமூக நல்லிணக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கு இதெல்லாம் செய்யணும். சமூக நல்லிணக்கம் வேணும் அப்படின்னா நீங்க பென்சிங் போடுங்க, இந்த நடவடிக்கை எடுங்க, அது கைது செய்யணும் அல்லது அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடத்தை எடுக்கணும் சொல்லியிருக்கோம். அவர்களுக்கு போட்டை அவர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம மீது இங்க தாக்குதல் நடத்தியிருந்தா கூட நம்ம ஒரு சமூக நீதியின் சார்பாக நிக்கிறதுனால அந்த போட்டுகளையும் அவர்களுக்கு எங்காவது ஒதுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம். அது சரிதானே? அவர்களுக்கான போட்டையும் நம்ம ஒரு இடத்துல நம்ம வைப்பதற்கு ஒரு நிரந்தர இடம், அதுதான் நமக்கு நல்லது. சரிங்களா? அப்ப எல்லோருக்குமான ஒரு தீர்வாக, சுமூகமாக, சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். அத்தனை மக்களும் ஒற்றுமையாக இருந்து காவல்துறை மற்ற அதிகாரிகள் எல்லாருக்குமான அந்த கோரிக்கையை ஏற்று நம்ம இந்த தீர்வை நோக்கி நம்ம போகணும். எந்த இடத்துல நம்ம தேவையில்லாத பிரச்சனையை கையாள வேணாம். ஏன்னா நமக்கு நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், நம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால காவல்துறை சொல்லிட்டு அந்த பக்கம் போலீஸும் போட சொல்லியிருக்கு. ஏற்கனவே நான் முதல்வர் கவனத்திற்கு, எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து தான் இங்க வந்திருக்கிறோம். அதனால வெறுமனே நான் வரல. அதனால இந்த அரசு நம்முடைய அரசு, நாம் உருவாக்கிய அரசு. ஆகவே நமக்காக பாதுகாப்பு இருக்கும். அதனால நீங்க தைரியமாக எந்த அச்சமும் பட வேணாம். இந்த தீர்வை நோக்கி நாம் நாளைக்கு 3 மணிக்கு கட்டாயம் இதை கொண்டு சென்று நல்லபடியா நம்ம இதை முடிப்போம். இனி வருங்காலங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் அரசும் காவல்துறை அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நான் உங்களிடையே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வந்திருந்த அத்தனை பேர் எந்த பதற்றமும் அடைய வேணாம். சரியா? எந்த பதற்றமும் இல்லாம இயல்பா இருங்க. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டா நாளைக்கு 3 மணிக்கு பேசிக்கலாம். காலையில மீனவ பிரதிநிதிகள் என்னை சந்திச்சாங்க. அவங்ககிட்டயும் நான் சொன்னேன், ஒரு சமூக நல்லிணக்கம் வேணும், இப்படியே நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்களிடம் நம்ம சொல்லியிருக்கோம். அவர்களிடம் என்ன சொல்லணும் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தனித்தனியா வேற அங்க வேற பேச்சு, இங்க வேற பேச்சு இல்ல. 2 பேரும் நான் ஒரே பேச்சுல நான் பேசியிருக்கிறேன். அதனால தயவு செய்து தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நாம் இந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.